ஒரு ஒரு வாரமாக வீடியோ போடல. ஏன்னா அது வேற ஒரு காரணம், அது கடைசியாக சொல்கிறேன். இப்போ வந்து எங்கள் வீட்டில் முறுக்கு சுடுறாங்க. அதுவும் என்ன எதனால சுடுறாங்க அப்படின்னு நான் அதையும் கடைசியாக சொல்கிறேன். இப்போ முறுக்கு சுடுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ முறுக்கு புளியறாங்க. புளியறதுனே எங்கள் அத்தை தான் முறுக்கு புளியறாங்க. அப்படியே எடுத்து எண்ணெய் சீட்டில் கவுத்துற வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிளேஸில் தான் நாங்கள் முறுக்கு சுடுறோம். எதனால வெளியில் முறுக்கு சுடுறோன்னா, உள்ளே வந்து கேஸ் ஸ்டவ்வில் 2 மணி நேரம் நின்றுட்டு சுட முடியாது. இங்கே வந்து ஈஸியாக உட்காந்துட்டே சுட்டுறலாம். இன்னொரு காரணம் என்னென்னா, நைட்டில் முறுக்கு சுடுறதுக்கு காரணம் என்னென்னா, பகல் அதிகமாக வெயில் இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி மண்ணெலாம் பறக்கும். நைட்டில் அந்த மாதிரி மண்ணெலாம் பறக்காது. அதனால தான் நைட்டில் சுடுறோம். பார்த்திங்கன்னா முறுக்கு பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம முறுக்கு வெந்தோன்னே பார்ப்போம். முறுக்கு எங்கள் அத்தை புளியறாங்க, எங்கள் அம்மா சுட்டு எடுக்கிறாங்க. அப்படியே நம்ம க்ளோஸாக போனோம்னா முறுக்கு பயங்கரமாக வெந்துட்டுருக்கு. இப்போ அடுத்த முறுக்கை உள்ளே இறக்குறாங்க. ஏற்கனவே சுட்டு அங்கே வச்சுருக்காங்க. இந்த அங்கேயும் இங்கேயும் வச்சுருக்காங்க. இதுதான் நான் அவ்வளோ நேரம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தேன். பொன்மணி புஷ்பராஜ் முறுக்கு சுட்டு போகிறாங்க. ஒரு வழியாக முறுக்கு சுட்டு முடிச்சிட்டாங்க. முறுக்கு சுட்டு முடிச்சுட்டு இப்போ அதிரசம் ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே உங்களுக்கு அதிரசத்தை காட்டுறேன். அதிரசம் சுட்டுட்டு இருக்காங்க. இந்த சட்டியில் அதிரசம் இருக்குது. அந்த பாருங்க, ஒரு வட்டா நிறையா முறுக்கு சுட்டு வச்சுருக்காங்க. அடுத்து அதிரசம் போயிட்டுருக்கு. நான் முறுக்கு சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. முறுக்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு தான் உட்காந்துருக்கோம்.